இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 10 நாள் ஜெபித்துட்டேன், 11 நாள் ஜெபிக்காமல் தேவன் போனஸா என்னை பாதுகாத்துக்கிடுவார் மட்டும் நினைக்க கூடாது. ஒரு பாலைவன பாதையிலே ஒரு கிறிஸ்தவ வியாபாரி, அவரோடு கூட அநேக வியாபாரிகள், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். வியாபாரிகளிடத்திலே திரளான ஆஸ்திகள் இருக்கும் என்று அறிந்து வழக்கமாக கொள்ளையடிக்கக்கூடியதான கும்பல் பின்தொடர்கிறது. மிகவும் நெருங்கி வரும்போது அதிசயமான ஒரு பெரிய மதில் சுவர் எழுப்பி இவர்களை பாதுகாப்பதை பார்த்தார். ஆனாலும் விடாமல் தொடர்ந்து பின்தொடர்ந்தே போய்கொண்டிருக்கிறார்கள். சில நாட்கள் கழிந்து அந்த மதில் சுவர்களுக்கு இடையிலே இடைவெளிகள் உண்டாக ஆரம்பித்தது. அந்த இடைவெளிக்கு உட்புள்ளே போவதற்கு எல்லாருமே பயந்தார்கள். அந்த கொள்ளையர் கூட்டத்தின் தலைவன் மாத்திரம் உள்ளே போனான். இவன் அந்த கிறிஸ்தவ வியாபாரியின் அருகையிலே போய் தட்டி, ஐயா, நான் எத்தனையோ வருஷம் கொள்ளையடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், ஆனால் உங்களை நாங்கள் நெருங்க முடியாத வண்ணம் ஒரு அதிசயமான மதில் சுவர் சுற்றி கொண்டிருந்தது. இப்பொழுது அதன் நடுவிலே விரிசல்கள் உருவாகி இருக்கிறது. இவர்கள் இரண்டிற்கும் காரணம் எனக்கு அறிய விரும்புகிறேன் என்று சொன்னான். அந்த கிறிஸ்தவ வியாபாரி அவனை அன்போடு அணைத்து காரியத்தை சொன்னார். நான் என்ன செய்வேன், எனக்காகவும் என்னுடைய சகோதர வியாபாரிகளுக்காகவும் எங்களுடைய பொருட்கள் பாதுகாப்பதற்காகவும் நான் ஜெபித்தேன். அந்த ஜெபமே தேவனுக்குள் கிரியை செய்து எங்களை பாதுகாத்தது மதில் சுவராக என்று. நேற்றைய தினம் என்ன பண்ணிவிட்டேன், நான் களைப்பிலே ஜெபிக்காமல் தூங்கிவிட்டேன். ஜெபிக்காமல் தூங்கினதே அந்த மதில் சுவரின் இடையிலே உண்டான இடைவெளி நீ உள்ளே வர காரணமா இருந்தேன். அவனுக்கு ஜெபம் இவ்வளவு வல்லமையானதா என்று புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியத்தோடு கொள்ளையடிப்பதை விட்டுவிட்டு அவன் போய்விட்டான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்றீங்க, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்றீங்களா? சோர்ந்து போகாம ஜெபம் பண்றீங்களா? அப்ப உங்களை குறித்த தேவ சித்தத்தை நீங்க செய்யாம இருந்துட்டு ஏன் ஆண்டவர்ட்ட முறுமுறுக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை குறை சொல்றீங்க? வழக்கமாக வேதாகம கல்லூரியிலே படித்ததான பெரியவர்கள் கூடி வேதத்தில் உள்ள வசனங்களை அவர்களுக்குள்ளே விளக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள், விவாதித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் என்ன செய்தார்கள், இந்த வசனங்களை எடுத்து விவாதித்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லுகிறார், இது முடியுமா என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விவாதத்தின் முடிவிலே எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷியால் இடைவிடாமல் ஜெபிக்க முடியாது. அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரி உண்டு. இவள் இதை கவனித்துக் கொண்டே இருந்தாள். அவளுடைய இருதயம் கொஞ்சமும் பொறுக்கவில்லை. என் இயேசு சொன்ன வார்த்தை எப்பொழுதுமே உண்மையே, அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் சொன்னது உண்மையே, ஒரு மனுஷன் ஒரு மனுஷியால் கண்டிப்பாக இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் என்று சாதிச்சாள். எல்லாரும் சொன்னாங்க, நீ ஜெபித்தது நாங்க பார்க்கவே இல்லை, நீ எப்போ வேலை செய்துட்டு இருப்பா, இப்ப இங்க வந்து பிரச்சனையை பண்ண வந்திருக்கான்னு சொல்லி அதட்டினார்கள். அப்ப வந்து அந்த பெண் சொன்னால், பெருக்கும் போதும் ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரி ஆண்டவரே, விறகிலே தீ வைத்து அடுப்பிலே காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னையும் ஆதி அப்போஸ்தலரை போல அனலாக்கும் ஆண்டவரே, ஆகாரங்களை பகிர்ந்து கொடுக்கும் போது நானும் 4 ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும், என்னையும் எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு முகம் வெளுத்தது. உண்மைதான், இப்படியும் வாழ முடியும், இயேசு கிறிஸ்து பொய் உரையாத தேவன், அவர் சொன்னது நிச்சயமான உண்மையான காரியமே என்று சொல்லி அவர்கள் எடுத்த தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2-4 வரையில வசனங்களை வாசிங்க. பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, இங்க இடைவிடாமல் நாங்கள் நினைவு கூறுகிறோம், விண்ணப்பம் பண்றோம். முடியும். உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. இப்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கூட, அது அற்ப காரியமா இருக்கு. பரலோராஜ்யம் போகவே முடியாது. இந்த உலகத்தில் நிறைய கற்பனையை தேவன் வேதாகமத்துல கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் போய் சொல்லாம இருந்தா மட்டும் போதும். இல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த கற்பனை என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுக்கிறீங்களா? நீங்களே உங்களை பாருங்க.